Hi friends, welcome to Relax Recipes. இன்னையிலேருந்து நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் ஒரு வரிசையாக பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்பெஷல் ரெசிபீஸில் நம்ம ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். அந்த வரிசையிலே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான எம்மியான ரெசிபிங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்காக நான் ஒரு 20 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேங்க. இது கொட்டையுள்ள வெரைட்டி தான். கொட்டையை எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம், அதை விட கொஞ்சம் கம்மியா முந்திரி பருப்பு பிஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு காஞ்ச திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க. கொஞ்சமா ஏலக்காய் தூள். பேரிச்சம்பழங்களை கொட்டை எடுத்து வச்சுக்கலாம். மற்ற நட்ஸ் எல்லாம் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஸ்தா எல்லாம் இதுக்கு ஆப்ஷனல் தாங்க. பாதாமும் காஞ்ச திராட்சையுமே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாதாம் எல்லாம் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு கிராம்பு, அதாவது ஒரே ஒரு கிராம்பு இருக்கும் இல்லையா, அதை நைஸா தட்டி ஏலக்காவோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். பேரிச்சம்பழத்தை மிக்சியில கொஞ்சமா அரைச்சிக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க வேண்டாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு நல்ல கனமான பேன்ல சேர்த்துக்கோங்க. பேன் நல்ல கனமா இருக்கணும். நல்ல சூடான பிறகு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே லோ ஃப்ளேம்ல வச்சுதான் நம்ம நட்ஸை வறுத்துக்கணும். முதல்ல கசகசா சேர்த்தலாம். கசகசா சூடான நெய்ல உடனேயே பொரிஞ்சிடும் உங்களுக்கு. இதுல கசகசாவும் சரி மற்ற நட்ஸும் எதுவுமே ரொம்ப கலர் மாறணும் இல்லைங்க. நல்ல மொறு மொறுன்னு பொரிஞ்சாலே போதும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு நிதானமா வறுத்து எடுத்துக்கலாம். கசகசா இந்த அளவு பொரிஞ்சா போதும். இப்ப நம்ம முந்திரி பருப்பை சேர்த்தலாம். ரொம்பவே சின்ன சின்ன துண்டா உடைச்சு வச்சுக்கோங்க. எதையுமே பவுடர் பண்ணிட வேண்டாம். எந்த நட்ஸையும் பவுடர் பண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா இந்த லட்டோட டேஸ்டே மாறிடும். முந்திரி பருப்பையும் நிதானமா வறுத்துக்கோங்க. இப்ப நம்ம பாதாம் சேர்த்துடலாம். பாதாமோடையும் நம்ம மற்ற நட்ஸையும் சேர்த்துடலாங்க. காஞ்ச திராட்சை, அப்புறம் பிஸ்தா, இதெல்லாம் சேர்த்து நம்ம நிதானமான தீயில ஒரு 3 அல்லது 4 நிமிடம் வறுத்துக்க போறோம். எதுவுமே கலர் மாறணும்னு இல்லை, நல்ல மொறுமொறுன்னு ஆனா போதுங்க. ஃப்ளேம் கூட இருந்து ஏதாவது ஒரு நட்ஸ் கருத்துட்டா கூட உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். பொன்முறுவலா வந்தா பரவாயில்லைங்க, கருத்துடாம மட்டும் பார்த்துக்கோங்க. இதோட நம்ம ஏலக்காய் தூளும் அந்த கிராம்பு தூளையும் சேர்த்துலாம். கிராம்பு ஒரே ஒரு கிராம்பை தான் நான் பொடி பண்ணி வச்சிருக்கேங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா இதில் நமக்கு பேரிச்சம்பழம் நட்ஸ் வாசமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கிராம்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டீங்க அப்படின்னா கிராம்போட ஸ்மெல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்க, நல்லா வறுபட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 2-3 நிமிடம் ஆயிருக்கு. இன்னும் 1 நிமிடம் வறுபட்டா போதுங்க, நமக்கு நட்ஸ் தயாராகிடும். இதுக்கு பிஸ்தா இருந்தால் தான் பண்ணணும், முந்திரி பருப்பு இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. உங்ககிட்ட எந்த நட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணலாம். இப்போ நல்லா வறுபட்டுட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேரிச்சம்பழம், அதை இதோட சேர்த்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இதை இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பேரிச்சம்பழம் குக் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. பேரிச்சம்பழம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தி அழுத்தி தேய்ச்சி கலந்து விட்டுக்கோங்க. மொத்தத்திலேயே இந்த லட்டு ஒரு 10 நிமிடத்துல நம்ம தயார் பண்ணிடலாங்க. பாருங்க, நல்ல மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இது ஆறுற வரைக்கும், கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம கைகளால லேசா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கை நல்ல காஞ்ச விரல்களா இருக்கணுங்க. ஈரத்தன்மை இருக்கக்கூடாது கையில. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வேண்டிய சைஸ்ல லட்டு பிடிச்சிக்கலாங்க. இந்த லட்டு பிடிக்கிறதுக்காக நீங்க எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அந்த பேரிச்சம்பழமே உங்களுக்கு நல்ல லட்டு பிடிக்க வரும். பொதுவா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டை கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாவே பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால பெரிய லட்டா இருந்தா கொஞ்சம் குழந்தைங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால சின்ன சின்ன லட்டாவே பிடிச்சிக்கோங்க. இது கைகளில் ஒட்டாம அழகா வருங்க. அப்படி ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணா நீங்க நெய் தொட்டுக்கலாம். ஆனா இது ஒட்டாது உங்களுக்கு. பாருங்க, நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தயாராயிடுச்சு. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே எம்மியா இருக்குங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டா கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.